வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்க. கிருஷ்ண ஜெயந்தியில கிருஷ்ணன் பத்தி தான் பேச போறோம்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு புது செய்தியை சொல்லலான்னு ஒரு ஆசை வருது. என்ன அப்படின்னா, கண்ணபெருமான் 8வது குழந்தையா பிறக்கிறார். நமக்கு தெரியும். 8வது குழந்தை பிறந்தா கொல்லுவான் கம்சங்கிறது நமக்கு தெரியும். கண்ணனுக்கு 2 தாய் தந்தையர். பெற்றவர்கள் ஒரு தாய் தந்தையர், வளர்த்தவர்கள் ஒரு தாய் தந்தையர். பெற்ற தாய் தந்தையர் யாரு அப்படின்னு கேட்டா வசுதேவரும் தேவகியும். வளர்த்தவர்கள் யாருன்னு கேட்டால் நந்தகோமனும் யசோதையும். இந்த 8வது குழந்தை எப்படியும் தன்னை கொல்லும் என்பது கம்சனுக்கு தெரியும். 8வது குழந்தை அவர்கள் பெற வேண்டிய அவசியம் என்ன? முதல் 7 குழந்தையை பெறப்ப அவன் வந்து கையில பிடிச்சி அடிக்கிறான், தரையில போட்டு அடிக்கிறான், இறந்து போவாங்க. 8வது குழந்தையை பெற வேண்டியது அவங்க 2 பேத்துக்கு என்ன யோசனை இல்லையா? எதுக்காக திருப்பி திருப்பி பிள்ளையை பெற்று சாகடிக்கிறாங்க? அவர்கள் நம்பினார்கள் 8வது பிள்ளை இந்த அரக்கனை கொல்லும் என்று. கூட பிறந்த சகோதரன் தாங்க. யாருக்கு? தேவகிக்கு. இந்த கம்சன் அவன் தான் கல்யாணத்தை பண்ணி வச்சான். ஆகாயத்துல ஒரு அசரீரி கேட்டது, அதை வச்சுட்டு 2 பேரும் ஜெயிலில் போட்டுட்டான். சரி இருக்கட்டும். இப்ப இவங்க இந்த 7 குழந்தைகளை பெற்றவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த 8வது குழந்தை வரட்டும், அப்புறம் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக காத்திருந்தாங்க. வாராது போல் வந்த பாமணின்னு நம்ம சொல்றோம்ல, அது போல. இப்ப கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பலதேவனுடைய அந்த கர்ப்பம் மாற்றப்படுது. அது வேற கதை. பலதேவன் இருந்த அந்த கர்ப்ப பையே மாற்றப்படுதுங்கிறாங்க. அது வேற கதை. இது என்ன தெரியுங்களா? 8வது குழந்தை பிறந்த போது இந்த கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது எது நமக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம் என்றால் அஷ்டமி ஆகாதும்போம். அதைத்தான் தேர்ந்தெடுத்தார் கண்ணபெருமான் பிறக்க, கோகுலாஷ்டமி. நவமி ஆகாதும்போம். அதைத்தான் தேர்ந்தெடுத்தார் ராமன் பிறக்கிறதுக்கு, ஸ்ரீராமநவமி. இந்த 8வது குழந்தையாக ஒரு அஷ்டமியில பிறக்கிறப்ப மழை கொட்டி தீர்க்குது. இந்த தடவை என்னமோ தெரியல, ஆடி 31லயே ஆவணி வந்துருச்சு, கிருஷ்ண ஜெயந்தியும் வந்துருச்சு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த நாளில் அந்த குழந்தை பிறந்த உடனே எப்படிப்பட்ட குழந்தை என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப அந்த குழந்தை பேச்சு, என்னை அப்படியே கொண்டு போங்க, கொண்டு போய் ஆயர்பாடியில் விட்டுட்டு அங்கே இருக்க குழந்தை தூக்கிட்டு வாங்குறாங்க. எப்படி போகிறது? கதவு திறக்குது. படுத்தால் பஞ்சனை, நடந்தால் குடை, அமர்ந்தால் சிங்காதனமாகிய ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தலையில கூடையில வச்சு கொண்டு போறாரு வசுதேவர். அடுத்த அளவுக்கு வெள்ளம் வருது. அங்க கொண்டு வச்சாரு. இங்கே எல்லாரும் தூங்குன மாதிரி அங்கே எல்லாரும் தூங்குனாங்க. வசுதேவர் வீட்டில் வசுதேவர் போய் என்ன பண்ணாரு? நந்தகுமாரனுடைய அந்த வீட்டில் இந்த குழந்தைய, ஆண் குழந்தைய வச்சுட்டு, அங்க ஒரு பெண் குழந்தை ஏற்கனவே பிறந்திருந்தது. அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு. அந்த குழந்தை வந்துருச்சு. வந்தோடனே பொம்பளை பிள்ளை பாருங்க, ஒரு கத்து கத்துச்சு. அதுக்குள்ள ஒடியான்ட்டாங்க எல்லாரும். கம்சன் வேகமா ஓடி வர்றான். 8வது பிள்ளை பிறந்துருச்சு, கொல்லுவோம்னு. பொம்பளை பிள்ளைன்னு கத்துறாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னைய கொல்ல போறது யாரா இருந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லி சட்டாருன்னு என்ன பண்றான், அந்த குழந்தைய தூக்குறாங்க. இவங்க பதறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இவங்க பெத்த குழந்தை, இப்ப இது யார் வீட்டு குழந்தையோ. அப்படி அவன் இந்த காலை பிடிச்சு தூக்கி அடிக்க போனாங்க. அந்த குழந்தை அப்படியே ஆகாயத்துல போச்சு. 8 கரங்களோடு அந்த தேவி தோன்றிட்டாள். அவதான் யாரு? கண்ணனுக்கு முன் பிறந்த மகாமாயா, யோகமாயா, நாராயணி, இந்தயவாசினி, துர்கா என்று பல்வேறு பெயர்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வம் ஆகாயத்திலே பிரகாசித்தது. அதோடு மட்டுமில்லை, அந்த கம்சனை பார்த்து சொன்னது, அடே அசுரா, உன்னை கொல்லும் குழந்தை பிறந்து வளர்கிறது, நானே கொன்றிருப்பேன். எப்படி சீதை சொல்லுவாங்கல்ல, என்னுடைய ஒரு வார்த்தையால் நான் சுடுவேன், ஆனால் என்னுடைய கணவனுடைய வில்லு இருக்கிறதுனால அதுக்கு தான் பெருமை வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், நான் என்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தலைன்னு சீதை சொல்லுவா. அதுபோல இங்க அந்த தெய்வம் சொல்லிச்சு, பிறந்துட்டான் பிறந்துட்டான், இப்ப நான் உன்னை கொண்டிருக்கலாம். நீ என் தலைமுடியை பிடிச்சிருந்தேன்னா, என் கையை பிடிச்சிருந்தேன்னா உன்னை இங்கனே கொண்டிருப்பேன். ஆனா பாவி, என் காலை பிடிச்சிட்டேடா, என் காலை பிடிச்சவனை நான் கொல்ல மாட்டேனடா, போடா அப்படின்ட்டு அந்த ஆகாயத்தில் மறைஞ்சு விந்திய மலையாகிய இமயமலையை நோக்கி போயிட்டாங்க. அதனால விந்திய வாசினின்னு அவங்களுக்கு பேரு, நாராயணிங்கிறது பேரு, மகாமாயங்கிற பேரு, துர்காங்கிற பேரு. இந்த தெய்வம், இதற்கு தனி சன்னதி இருக்கா, கோயில் இருக்கா? இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் திருக்கோவலூர்ல மகாமாயாகிய இந்த தேவிக்கு கோவில் இருக்கிறது. அதே போல சென்னை நங்கநல்லூரில் தனி சன்னதி இந்த அம்பிகைக்கு இருக்கிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு முதலில் 12 மணிக்கு மேல் இந்த மகாமாயாகிய நாராயணிக்கு பூஜைகள் செய்த பிறகுதான் சகோதரனாகிய கண்ணபெருமானுடைய
கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும். இப்போது கண்ணனை பாடுவோம், கண்ணனை வாழ்த்துவோம். அதே போல கண்ணனோடு பிறந்த மகாமாயையாகிய அந்த நாராயணியையும் நாம் வணங்குவோம். அந்த தெய்வம் இருக்கிற சன்னதி நோக்கி நாம் சென்று வருவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.